அப்படிங்கும் போதே அந்த மனசுல ஒரு முதிர்ச்சி வந்துடுது, ஒரு தெளிவு வந்துடுது, ஒரு ஆனந்தம் வந்துடுது ஆச்சுங்களா. ஏன்னா மனிதனுடைய இயற்கையான அவனுடைய நேச்சரே வந்து இறைசக்தியினுடைய படைப்பு தான் அத்தனையுமே ஆச்சுங்களா. பிரபஞ்சத்தை உருவாக்கின இறைசக்தி எல்லா மனிதர்களுக்குள்ளாரையும் இருந்து மறுபடியும் அந்த இறைசக்தியே தான் அதை வளர்த்துக்குது ஆச்சுங்களா. தனிப்பட்ட உங்களுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஒரு படைப்பாற்றல் அப்படிங்கிறது இல்லை. அந்த பிரபஞ்ச சக்தி அது என்ன நினைக்கணும் செயலாகணும்னு நினைக்குதோ அது எல்லாரும் மூலமாகவும் இருந்து செயலாகும். ஆனா அந்த இறைசக்தியை நாம் செயலாக அனுமதிக்க வேண்டும் இல்லையா. அதுக்குள்ளார நம்முடைய புத்தியை நம்முடைய அகங்காரத்தை உள்ள சிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அது அசிங்கமாகும். அது அந்த இறைசக்தியோட ஒத்து போகாது. அது ரெண்டுமே வரும். ரெண்டுமே எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். உங்க கையில நீங்க அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா, பகவானிடம் அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் வாழ்ந்துட்டு. இப்போ இந்த கல்தாமரை அல்லது ரத்த சூரியன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய பாறைகள்ல வளரக்கூடிய, அதே நேரத்துல சிவனை வழிபடக்கூடிய பாறைகள்ல சில அங்கு இருக்கக்கூடிய குகைகள்ல அங்கு இருக்கக்கூடிய மண்ணின் தன்மைக்கு ஒப்ப அந்த அணுக்களின் தன்மைக்கு ஒப்ப அதுல சில சத்துக்கள் இருக்கும். இப்ப தும்பைச்சாறு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா அதுல இந்த ஜிங்க், அதாவது அதனுடைய பவர் ஜாஸ்தி அதுல இருக்கு, அந்த கார சத்துக்கள் சரியா. அப்படி செம்பினுடைய சத்து இந்த கல்தாமரைன்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்துல அதிகமா இருந்திருக்கு. அப்ப அந்த வைப்ரேஷன் அளவு அது ஆகாயத்திலிருந்து அதனுடைய பவர் எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி. இப்போ ஒரு மூலிகை எடுத்துட்டீங்கன்னா அந்த கட்டுக்கொடின்னு சொல்றாங்க. நார்மலா இன்னைக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டுல நம்ம இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கட்டுக்கொடின்னு, அந்த இலையை வந்து நீங்க தண்ணியில ஒரு டம்ளர் தண்ணியில சார புழிஞ்சிட்டீங்கன்னா அந்த தண்ணியாகப்பட்டது கெட்டியாயிருக்கு, நுங்கு மாதிரி. அப்ப அந்த அளவுக்கு அந்த செல்கள்ல பவர் இருக்கு இல்லையா. இது வந்து அதாவது பிளாக் மேஜிக்கோ அல்லது கண்கட்டி வித்தியோ இல்லை, அந்த தாவரங்களுக்கு இந்த பவர் இருக்கு. சில விருட்சங்கள் வந்து தானாவே சுய பிரகாசமாவே எரிஞ்சிட்டு இருக்கும், ஜோதி மரம்னு சொல்லக்கூடியதெல்லாம். அப்படி அபூர்வமான மூலிகைகள் இப்ப இந்த ராஜவணங்கி, அதே நேரத்துல இந்த ஆகாச கருடன் கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு. அந்த கிழங்கு நம்ம வீட்டுல நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி கட்டினா அதுக்கு என்ன பவர்னா இந்த நாகதோஷம் சரியா. இது மாதிரியான அந்த விஷமான அலைகள் நம்ம வீட்டால உருவான அந்த ஜீவனுக்களுடைய தொகுப்பான அந்த மூலிகைகளை நாம் வந்து நம்ம உணர்வு ஒரு நெருப்பாகுது. எப்போ நாம் எண்ணி இயங்கும் போது படைப்பு திறனுடையதாக அது மாறுது. நாம வேதனையுமே நம்முடைய உணர்வுல கூட்டிகிட்டே இருந்தா அதுவே நம்முடைய செல்கள்ல வளர்ந்துடும், நம்முடைய சந்ததிகளையும் அது பாதிச்சிடும் சரியா. நம்முடைய ஆத்மால அதுதான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதை விளைஞ்சுதான் நாம கொடுக்க போறோம் சரியா. அதனால நமக்குள்ள இந்த சலிப்பு சோர்வு இந்த மாதிரியான குணங்களை உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்க வந்து அதையவே உங்க உணர்வுல கூட்டிக்காம அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த காஸ்மிக்கினுடைய சக்தி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய உடல் தானாகவே தன்னை ரெக்கவர் பண்ண பார்க்கும் ஒவ்வொரு செகண்டும். ஆனா நம்ம மனசு அந்த பதிவு பெற்ற எப்பவுமே மனம் இந்த துன்பம் துயரம் துக்கம் இந்த சோர்வு பதிவு பெற்ற ஆற்றாமை இது மாதிரியான குணங்களை அது செயல்படுத்திட்டு இருக்கு நம்ம மனசினுடைய இயல்புகள் அது. அப்போ எனக்கு கால் வலி வந்துருச்சு, எனக்கு முதுகு வலி வந்துருச்சு, என்னால முடியலன்னு இதே பிராணனை இதே மூச்சை இதே உணர்வை வளர்த்துக்கிட்டே இருந்தார். நமக்கு முன்னாடி வாழ்ந்த நாயன்மார்கள் நடப்பதற்கு காலில் சத்து இல்லாம கூட அப்படியே தவழ்ந்து கூட போய் சிவனை போய் தரிசிக்கணும்னு போறாரு. நாவுக்கரசர் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இல்லையா. ஆனா நாம வந்து அப்ப நம்ம மனசுல எவ்வளவு ஈகோ ஐடென்டிபிகேஷன் இருக்கணும் நம்ம உடல் மேல. ஒவ்வொரு செகண்டும் அந்த ஈகோவோட நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஈகோவை நாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய ப்ராப்ளமே மொத்த ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிடும். ஈகோ விடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஐடென்டிபிகேஷனை விடுறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு வேலை இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. நான் இன்னாருக்கு நான் சீடன் அப்படிங்கிறது அதே ஒரு ஐடென்டிபிகேஷன் ஆயிடுது. ஏற்கனவே நான் சொல்ல வந்தேன், 5000 வருஷத்துக்கு முன்னாடி புத்த பெருமான் பிறந்து வாழ்ந்தார். அவர் ஞானம் பெற்ற பிறகு 44 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருந்திருக்கிறார். வரைக்குமே அவருடைய ஆறா வந்து ரொம்ப கிளீனா செயலாயிட்டு, அதாவது அவருடைய இருப்புத்தன்மை ஆகப்பட்டது. அவர் வரப்போறாரு அப்படின்னா அந்த 20 கிலோமீட்டருக்குமே வந்து அங்க இருக்கக்கூடிய அணுக்கள் புல் பூடு எல்லாத்தினுடைய அசைவும் இவர் அசைஞ்சாலும் அது அசைகிற அளவுக்கு அவ்வளவு கண்ட்ரோல்னஸ் அதுல இருந்திருக்கு.
அது இது மட்டும் அல்ல. இது எப்படின்னா இவங்க ஒரு பூ இல்லாமயே அவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த 20 கிலோமீட்டருக்கும் ஒரு ரம்யமான மனம் வீசும். அந்த மனத்தினுடைய அடையாளமாக தான் இன்னைக்கும் ஊதுபத்தி நாம வச்சு கும்பிடுற பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப உணர்வதற்காக அவங்க முயற்சி செஞ்சிருந்திருக்கிறாங்க. ஆனா உணர்வதோட மட்டும் நின்று கூடாது. இன்னைக்கு நிறைய நூல்கள் வந்துருச்சு. ஓசோ மாதிரியான பெரிய கிரேட்டஸ்ட் மாஸ்டர்ஸ் நிறைய எல்லாம் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. சில நேரங்களில் உபனிஷத்துகள் பத்தி எல்லாம் ரொம்ப புரியாத ஒரு பாஷையா இருந்தது. உபநிஷங்கள் கூட சமஸ்கிருதம் கற்றுனவங்களுக்கு ஈஸியா இருந்தது அதை பற்றி விளக்கங்கள் புரிந்து கொள்வதற்கு. இவைகளையெல்லாம் ரகசியமாகவும் பாதுகாத்து வந்துட்டாங்க. அதே மாதிரி புத்த மதத்தில் எடுத்து இல்லையா, எல்லாரும் புரிஞ்சுட்டீங்களா? இல்லை புரிஞ்சுக்கலன்னா கேளுங்க, பதில் சொல்றேன். அப்படி அந்த ஆத்மலிங்கேஸ்வரர் அந்த ஆலயத்துல எப்படின்னா ரூப வழிபாடு இல்லாம அரூப வழிபாடு தான். அப்போ அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களையும் அடுத்து சப்த ரிஷிகள் அவங்க இந்த வெப்ஜியார்னு சொல்றாங்க விஞ்ஞானத்துல, அந்த 7 வண்ணன் அதுதான் நம்முடைய பூமிக்கு முழுசும் பாதுகாப்பா இருக்கு. இப்ப சங்கராச்சாரியார் இந்த வெப்ஜியாருடைய சக்தி எடுக்கிறதுக்காக தான் ஸ்ரீ சக்கரத்தை படைச்சார். அந்த ஸ்ரீ சக்கர எந்திர தகடுகளால் அந்த சப்தரிஷிகளுடைய அந்த வெப்ஜியார்னு சொல்லக்கூடிய வானவில்லினுடைய சக்தி எடுக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. சரியா? அப்ப சப்தரிஷி யாகம், அதாவது சப்தரிஷி பூஜை அப்படிங்கிறத காசி கோயில் இருக்கு இல்லையா, விஸ்வநாதர் ஆலயத்துல அர்த்தசாம பூஜை, அதாவது 10 மணிக்கு மேல அங்க செய்யறாங்க. 7 பூசாரிகள் போய் அதை டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேற இந்தியாவில எந்த கோயிலுமே சப்தரிஷிகளுடைய யாகமோ சப்தரிஷிகளுடைய பூஜையோ நடக்கிறது இல்லை. இவங்களை மறந்துட்டாங்கன்னு இல்லை, அது ஒரு காயத்துல இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனா இது எல்லா இடத்துலயும் இந்த ஒளியிலிருந்து ஒளி உற்பத்தி ஆகுவதற்கு மூலப்பொருளாகவே இந்த சப்தரிஷி மண்டலம் தான் இருக்கு. அப்போ மூகாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலை எடுத்துட்டீங்கன்னா மேல மூல மூகாம்பிகைன்னு சொல்லி ஒரு தலம் இருக்கு. நாம போய் மூகாம்பிகை அம்மனை மட்டுமே வழிபட்டுட்டு வந்துடுவோம். அந்த அம்மன் உருவமாக மனிதர்கள் அந்த சக்தியை வாங்கிக் கொள்வதற்காக அந்த ஸ்ரீசக்கர ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த ரூபத்தின் மேல அம்பாளுடைய ரூபத்தை இவர் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துறாரு. அம்பாளின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் அந்த தாயன்போட அதனுடைய சக்தி கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக. ஆனா உள்ள ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீசக்கர பீடம் தான். அந்த ஸ்ரீசக்கர பீடத்துக்கு ஆகாயத்திலிருந்து அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து அந்த ஒலி அலைகள் இயற்கையா கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை போய் சங்கரர் பார்க்கிறாரு. அங்க சர்வயஜ பீடம்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருக்கு. சித்திரமூல குகைன்னு சொல்லக்கூடிய ஒரு குகை இருக்கு. அந்த குகையில எடுத்துட்டீங்கன்னா அந்த பாறைகள் முழுவதுமே மேக்னீஸ் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டலால அது நிறையப்பட்ட ஒரு நல்ல காந்த சக்தி அடர்த்தி இருக்கு அந்த பாறையில. இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மலையே ஜொலிச்சுட்டு தான் இருக்கும். கண்களாலேயே அதை பார்க்கலாம். நம்ம புறக்கண்களாலேயே அந்த மலையை நம்ம பார்த்தோம்னா அது ஜொலிக்கிறது நமக்கு தெரியும். சரியா? அங்க நிறைய சித்த புருஷர்கள், மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே இன்னைக்கும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கூடாஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் தான் அங்க கூப்பிடுவாங்க. அந்த மலையை இன்னைக்கு குடசாஸ்திரின்னு மருவிருச்சு. ஆனா கூடாஸ்திரி தான் அதனுடைய முழு பெயர். அந்த கூடாஸ்திரி அப்படின்னா அந்த ரிஷிகள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் கூடாஸ்திரின்னு அங்க கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அங்க 63 தீர்த்தங்கள் இருக்கு. அந்த 63 தீர்த்தங்கள்ல அர்ஷ்ணகுண்ட தீர்த்தம் அது காந்த கிணறு, எப்படி புவியீர்ப்பு கிணறுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த இடத்துல ஒரு புவியீர்ப்பு கிணறு இருக்கு. அதுல அம்மனுடைய வாகனம் அந்த தேராகப்பட்டது அதுக்குள்ளார போய் முங்கிருச்சதா ஐதீகமா சொல்றாங்க. ஆனா அந்த அர்ஷ்ணகுண்ட தீர்த்தம் ரொம்ப காந்த அடர்வு தன்மை மிக்கதா இருக்கு. சூரிய வெளிச்சமே படாத அளவுக்கு அந்த காடு அம்பாவனம் ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கு. சரிங்களா? அங்க ஒரு 3 முறை 4 முறை நான் போயிருக்கிறேன். முதல் முறை தனியா தான் போனேன். 2-3 சிங்கங்கள் கூட அங்க நின்றுட்டு இருந்தது, எதையோ கடிச்சிட்டு இருந்தது. இந்த உச்சிமைகள்லாம் எந்திரிச்சு நிற்குங்கிறாங்க இல்லையா, அந்த உணர்வு அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த தண்ணி விழுகிற இடத்துலயே அந்த ஓங்கார சத்தம் அப்படியே ஓம்ங்கிற அந்த ஒரு மைலுக்கு அது கேட்டுட்டு இருக்கு. சரிங்களா? அந்த மலைகள் அடர்ந்த அந்த வனத்துக்குள்ளார இது அர்ஷ்ணகுண்ட தீர்த்தம் வடக்கு திசை நோக்கி விழுகக்கூடிய ஒரு தீர்த்தம். சர்வயஜ பீடத்திலிருந்து தென் திசையில கோவிந்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம்.
அது ஜோக் ஃபால்ஸ்னு, அதாவது